இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் போல் ஆப்ஷனை எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் முன்னாடியே வரும். இந்த மாதிரி தான் போல் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்மளும் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி எவ்வளோங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டிங்கிறது 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எனேபிள் ஆச்சு. அந்த கம்யூனிட்டிங்கிற அந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா. எனக்கு அப்படி தான் ரீச் ஆச்சு. அப்படி ஆகும்போது தான் இந்த கிரியேட்டிவ் போஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதுதான் போல் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஆப்ஷன் கீழே கொடுக்குறீங்களோ அது கீழே கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ண போகிறேன்னா யுவர் ஃபேவரட் மொபைல் பிராண்டுன்னு சொல்லி இங்கே டைப் பண்ண போகிறேன். அதுக்குன்னு சில பிராண்டு நேம்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்க போகிறேன். இதில் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது எவ்வளோ நம்மளோட ஓட்டிங் வருதோ அதில் யார் அதிகமான பிராண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓவராலில் இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பிராண்டுக்குங்கிறத நல்லது ஃப்ரெண்டில் தெளிவாகவே காட்டிடும். இப்போ நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிகிட்ருக்கேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆட் அனதர் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பண்ணி பார்க்கும்போது 5 ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு காட்டுச்சு. அதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே போஸ்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே போஸ்ட் ஆயிரும். அதே அந்த பப்ளிக் அது பக்கத்தில் ஒரு கிளாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நாளைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போஸ்ட் ஆகணும்னா அப்படி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு பண்ணணும், என்ன டைமில் பண்ணணுங்கிறத நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டே வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது போஸ்ட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ அந்த ஷெட்யூல் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இந்த ஆப்ஷன் நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். மீன்ஸு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை கேட்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே கான்செப்ட் தான். உங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் யார் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். அப்போ அதுக்குன்னு உங்கள் ஆடியன்ஸில் எத்தனை பேர் அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த போல் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம போல் ஆப்ஷனை இதில் க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ ஷெட்யூல் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற இது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷெட்யூலில் நான் இப்போ பண்ணது இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோக்கு கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேங்க்யூ.